வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் பொடி தான் அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில சாம்பார் பொடி டேபிள் ஸ்பூன் அளவில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். என்னென்ன வேணுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். தனியா 4 டேபிள் ஸ்பூன், தோரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு ஒரு 20லேருந்து 25 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அவ்வளோதான் வேணும். இப்போ வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வரமிளகா வறுக்கும் போது நெடி அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துருவோம். நல்லா வறுபட்டுருது. ஒரு பிளேட்ல மாத்திருவோம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுது. எல்லாமே ட்ரையா வறுத்துக்கலாம். தனியாவும் வறுபட்டுறது எடுத்துருவோம். தோரம்பருப்பையும் போட்டுடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் வறுபட்டுருது, அதையும் சேர்த்துருவோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்தது சீரகம். இதை சேர்த்துருவோம். மிளகு கொஞ்சம் வறுபட்டோம். வெந்தயம், கடுகு, எல்லாமே நல்லா வறுபட்டுருது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுத்து. நம்ம ஃபர்ஸ்ட் மிளகாய் அரைச்சிக்கலாம். இப்போ மிளகா சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருவோம். நம்ம நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இது கூட வந்து நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க, நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ஸோ சாம்பார் பொடி ரெடி. இப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து சாம்பார் பண்ண போகிறோம். நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு குடமிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, குடமிளகா கொஞ்சம் வதங்கிடுது. நான் வந்து புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இதுலேயே தேவையான உப்பையும் போட்டுருவோம். அப்புறம் சாம்பார் பொடி அரைச்சோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, ஸோ அது வந்து ஒரு 3 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இப்போ புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து தோரம்பருப்பு நல்லா இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம்பருப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வரணும். தேவையான அளவு அந்த சாம்பாருக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சமா சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே சாம்பார் பொடி வச்சு நம்ம சாம்பாரும் பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அரைச்சிருக்க சாம்பார் பொடியில வந்து ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே நீங்க வந்து சாம்பார் வைக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது டிஃபன் சாம்பாருக்கும் நல்லா இருக்கும். நார்மலா நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய பேர் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா சாம்பார் பொடி இருந்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் வந்து இப்போ டேபிள் ஸ்பூன் அளவில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வறுத்து அரைச்சி பாருங்க. ட்ரையா ஃப்ரை பண்ணா போதும். அப்படி இல்லை நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயில காய வச்சுட்டு உடனே அரைச்சும் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா வெயில் வந்து நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான். ஸோ வெயில காய வச்சு நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.